May I come in? Yes, come in. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவகேடோ ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா பழுத்திருக்கணும். அப்புறம் இப்படி தொட்டு பார்த்தா நல்லா மென்மையாக இருக்கும். நான் ஆல்ரெடி அறுத்துட்டேன், நான் பொய் சொல்ல விரும்பல. அதனால் நான் இப்படியே எடுத்துடுறேன். இது நல்ல இந்த கலரில் இருக்கணும். பச்சை கலரில் இருந்தால் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த தோலை ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா பழமாக இருந்ததுன்னா இப்படி ஈஸியாக வந்துடும். கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இது பட்டர் ஃப்ரூட் அப்படின்றதுனால அது பேருக்கு ஏற்ற மாதிரி குளம் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டுருக்கேன். ஆனால் கரெக்டாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன், அது பரவாயில்ல, அங்கேயே விட்டோம், அப்புறமா எடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது எடுக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சரி, இவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. தெரியுதா? இவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. பட்டர் ஃப்ரூட் as the name indicates. நான் இங்கேயே உள்ளேயே கேக் மாதிரி கட் பண்ணிட்டேன். நல்லா பால்கோவா மாதிரி கட் ஆகும். நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வேஸ்டெல்லாம் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுடணும். ஏங்க மாட்டிக்கிச்சு, வந்துருச்சு. இதோட வாசனை எப்படி இருக்குன்னா வாசனையே இருக்காது, அப்படிதான் இருக்கும். இல்லையா வாசனையே இல்லை. பட்டர் வாசனை கொடுக்குமா? நார்மல் பட்டர் இல்லை. என்ன வேணும்? அவகேடோ வந்து நல்லா ரைப்பாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்டி பார்த்தா உள்ளே வந்து சீடு ஆடுறது நல்லா தெரியும். அப்புறம் ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கணும். இப்படி தொட்டும் போது நல்லா உள்ளே போகுதா, நல்லா டார்க்காக இருந்தால் பட்டர் மாதிரி அழகாக வந்துடும். இட்ஸ் டன், ரெடி ஃபார் மிக்சிங் அப். இப்போது இதை டைரெக்டாக நான் அரைக்க போகிறேன். வாங்க போகலாம். பாதி அவகேடோவுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் இப்போ மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன். இந்த பாதி பால் வந்து அந்த பாதிக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் சர்க்கரை, சுகர். நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதனால் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளோ. ஓகே, பட் இது பிட்டர் டேஸ்ட் இருக்குமே. பிட்டர் டேஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் சுகர். இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னா இது அரைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது ஆல்ரெடி பட்டராக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த கரகரன்னு சவுண்டு வரும். ஆனால் திக் பேஸ்ட்டாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப இந்த மாதிரி அடிக்கணும். அப்படியா? ஓகே. இது வந்து மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் இல்லை, அதனால் கொஞ்சம் மில்க் இல்லைன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இதுக்காகவே நிறைய மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் பிளெண்ட் அகைன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நான் அதிகமாக பாலும் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுருக்காங்க, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். தெரியுது அப்படியே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நாளைக்கு சொல்கிறேன் அது.